வணக்கம். நான் உங்க குருநாதன். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உலகத்திலே ரொம்ப விசித்திரமான வழிபாடு கொண்ட ஒரு பழமையான, அதாவது ஒரு 1000 வருடத்துக்கு மேல பழமையான ஒரு சிவன் கோயில பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். இந்த கோயிலுக்கு அப்படி என்ன சிறப்பு அப்படின்னா, இங்கே சிவபெருமானா இருக்கக்கூடிய மூலவருக்கு உருவம் கிடையாது. அதே மாரி அம்பாளுக்கும் உருவம் கிடையாதுங்க. இது மட்டும் இல்லாம இந்த கோயில்ல கொடிமரம் கிடையாது, நந்தி கிடையாது, பலிபீடம் கிடையாது. நந்தி இல்லாதனால இங்கே பிரதோஷ வழிபாடும் கிடையாது. சாமிக்கு தீபார்த்தனை காட்டினாங்க அப்படின்னா கருவறையிலே வச்சுருவாங்க. பக்தர்களுக்கு தொட்டு கும்பிட்ற மாதிரி எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் மாணிக்க வாசகரால் கட்டப்பட்டதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இங்கே திருவிழா நடக்குது அப்படின்னா சாமிக்கும் அம்பாளுக்கும் திருவிழா நடக்காதுங்க. மாணிக்க வாசகருக்கு தான் இங்கே திருவிழா நடக்கும். இது மட்டும் இல்லாமல் உற்சவரா தேரில் பவனி வர்றது மாணிக்க வாசகர் தான் வருவார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான திருத்தலங்க இது. இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா, புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறந்தாங்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆவுடையார் கோயிலுங்க இது. இந்த கோயிலுக்கு போயிட்டு இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் தீரும். பல பேருக்கு பார்த்திங்கன்னா நைட்டில் சரியான தூக்கம் வராது, பல பிரச்சனைகள் இருக்கும், பல எண்ணங்கள் ஓடும், சரியான முடிவெடுக்க முடியாது. இப்படிப்பட்டவங்க எல்லாம் இந்த கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணலாங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நல்ல ஞான நிலையை அடையணும் அப்படின்னா இந்த கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணலாங்க. இது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய அம்பாளை நீங்கள் வழிபட்டுட்டு அங்கே அம்பாளுக்கு எய்த்தாப்பில் தொட்டில் கட்டி நீங்கள் வளையல் கட்டி நீங்கள் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான திருத்தலங்க இது. இந்த கோயிலுக்கு ஏன் ஆவுடையார் கோயில்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய சிவலிங்கத்துக்கு லிங்கம் உருவம் இருக்காதுங்க. நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, சிவலிங்கத்துக்கு பார்த்தீங்கன்னா மேலே சிவலிங்கம் இருக்கும். அந்த சிவலிங்கத்தை தாங்கக்கூடியது அந்த பீடம் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பீடம் மட்டும்தான் இருக்கும், சிவலிங்கம் இருக்காது. அதனால் இந்த பீடத்தை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆவுடைன்னு சொல்லுவோம். அதனால் இந்த ஆவுடை மட்டும் இருக்கிறதுனால இது ஆவுடையார் கோயிலுங்க இது. அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஆவுடைக்கு மேலே இங்கே லிங்க திருமேனி இல்லாதனால இந்த ஆவுடைக்கு மேலே குவளை போல் ஒரு உருவத்தை வச்சு அதில் அபிஷேகம் பண்ணி வழிபாடு பண்ணுறாங்க. இந்த கோயிலில் மூலவராக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய பேர் என்ன அப்படின்னா ஆத்மநாதருங்க. அம்பாள் சன்னதி எப்போவுமே பூட்டி தான் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் அம்பாள் சன்னதியில் பார்த்திங்கன்னா அம்பாளுடைய பாதம் மட்டும்தான் நம்ம வழிபட முடியும். அம்பாளுடைய பாதத்தை நம்ம வழிபடுறதுக்கு அங்கே பார்த்திங்கன்னா சின்ன நெல் ஓட்டை வழியால் தான் அம்பாளுடைய பாதத்தை நம்ம வழிபட முடியும். ஏன்னா அம்பாளுக்கு இங்கே உருவமும் கிடையாது. அடுத்ததாக இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, பொதுவாக சிவன் கோயில் பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்து இருக்கும், இல்லைனா மேற்கு பார்த்து இருக்கும். ஆனால் இந்த கோயில் பார்த்திங்கன்னா தெற்கு பார்த்து இருக்குங்க. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா கட்டடக்கலை ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. பொதுவாக சிவபெருமானை 3 விதமாக வழிபடுவாங்க. அதாவது சிவபெருமானை உருவமாக, அரு உருவமாக, அரூபமாக வழிபடுவாங்க. இந்த கோயிலில் சிவபெருமானை அரூபமாக வழிபடுறாங்க. இங்கே இருக்கக்கூடிய குருக மரத்தை அரு உருவமாக வழிபடுறாங்க. கார்த்திகை மாதத்தில் சோமவாரத்தில் பார்த்தீங்கன்னா குருங்க மரத்துக்கு 8 சங்காபிஷேகம் பண்ணி வழிபாடு பண்ணுறாங்கங்க. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய மாணிக்க வாசகரை சிவபெருமானாவே பாவித்து உருவமாக வழிபடுறாங்க. அதனால் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா 3 விதமாக சிவபெருமானை வழிபாடு பண்ணுறாங்கங்க. இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான திருத்தலம் தான் இந்த ஆவுடையார் கோயில். இது மட்டும் இல்லாமல் மூலவர் சன்னதிக்கு நேர் எய்த்தாப்பில் பார்த்திங்கன்னா சதுரமாக ஒரு கல் இருக்குங்க. அந்த கல்லில் பார்த்திங்கன்னா சுட சுட சாதத்தை ஆவி பறக்க நெய்வேத்தியம் பண்ணுவாங்கங்க இறைவனுக்கு. இது மட்டும் இல்லாமல் முளைக்கீரை வச்சு இறைவனுக்கு நெய்வேத்தியம் பண்ணுவாங்கங்க. கோயில் மாணிக்க வாசகரால் எப்படி கட்டப்பட்டுச்சு அப்படின்னா, அரிமர்த்தன பாண்டியனுடைய அரசவையில் மாணிக்க வாசகர் அமைச்சராக இருக்கார். இப்போ மன்னர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, மாணிக்க வாசகர்கிட்ட பணம் கொடுத்து தன்னுடைய படை பலத்தை மேம்படுத்துறதுக்காக குதிரை வாங்கிறதுக்காக மாணிக்க வாசகர்கிட்ட பணம் கொடுக்குறாரு. மாணிக்க வாசகர் இந்த ஆவுடையார் கோயில்னு சொல்லக்கூடிய இந்த பெருந்துறைக்கு போகிறாரு, குதிரை வாங்கிறதுக்காக போகிறாரு. அப்போது இறைவனை நேராகவே மாணிக்க வாசகர் பார்த்தனால இந்த இடத்துல அவர் கோயில் கட்டணும்னு விரும்பி மன்னர் கொடுத்த பணத்தில் இங்கே கோயில் ஒன்றை எழுப்பிடுறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட மன்னர் அவருக்கு சிறை தண்டனை கொடுத்துட்றாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட சிவபெருமான் ஒரு கூலி தொழிலாளி மாதிரி வந்து மன்னர்கிட்ட குதிரையெல்லாம் கொடுத்துட்டு மாணிக்க வாசகரை சிறை தண்டனையிலேருந்து மீட்டெடுக்கிறாரு. அன்னைக்கு இரவு முடிஞ்சு மறுநாள் காலையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த குதிரைகள் எல்லாமே நிறையா மாறிடுச்சுங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட மன்னன் வந்தது சிவபெருமான் தான் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டாரு.
இது மட்டும் இல்லாமல் சிவபெருமானுடைய திருவிளையாடல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டார். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான வரலாற்று கதை இந்த கோயிலுக்கு உண்டுங்க. இந்த கோயிலை பற்றி இன்னும் சொல்லப்போனால் அப்படின்னா பலவிதமான அற்புதமான கலைநயங்கள் உள்ள அற்புதமான கோயிலுங்க இது. இந்த கோயிலோட கட்டுமானம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும். நீங்கள் இந்த கோயிலுக்கு நீங்கள் நேராக போய் நீங்கள் பார்க்கும்போது தான் உங்களுக்கு இந்த அனுபவங்கள் எல்லாம் உங்களுக்கு புரியும். இதில் ஒரு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே கோயிலில் இருக்கக்கூடிய கட்டுமானத்தை பொறுத்தளவுக்கு இந்த கோயிலில் சாமிக்கு முன்னாடி நீங்கள் நின்னாலோ நடந்தாலோ உங்களுடைய நிழல் சாமி மேலே விழுவுங்க. இது மட்டும் இல்லாமல் கோயிலில் நீங்கள் எங்கே நின்று நீங்கள் உங்களுடைய கையை இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா எந்த டைரக்ஷனில் நின்று உங்களோட கை வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய கையோடைய நிழல் உங்கள் மேலே விழுவுங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான கோயிலுங்க இது. இது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய சிற்ப வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நேர்த்தியாக ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது மாதிரியான சிற்பங்களை நீங்கள் வேறு எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. அப்படி சிறப்பாக இருக்கும். அதாவது அங்கே இருக்கக்கூடிய சிலைகளில் கால் நரம்புகளாக இருக்கட்டும், அந்த சிற்பத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த செருப்பெல்லாம் போட்டிருக்கிறதுலாம் இந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய செருப்புகள் போல் இருக்கும். மட்டும் இல்லாமல் சிற்பத்திலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருக்கக்கூடிய கிருதா மாதிரி அன்னைக்கே அந்த கிருதாலாம் இருந்திருக்குங்க. பல விதமான குதிரைகளுடைய சிலைகள் இருக்கும். அதாவது அரேபியன், மராத்தி, கேரள குதிரைகள் இந்த மாதிரியான பல விதமான குதிரைகள் இருக்கும். அந்த குதிரையில் இருக்கக்கூடிய படை வீரர்களுக்கு பார்த்திங்கன்னா விதவிதமான ஆடைகள்லாம் போட்ட உருவமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நடராஜர் இங்கே வலதுபுறம் காலை தூக்கி நடனம் ஆடக்கூடிய கோலத்தில் இங்கே சிலைகள் இருக்கும். மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான் பார்த்திங்கன்னா வேல் வச்சு தான் நம்ம பார்த்துருப்போம். இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிற்பத்தில் பார்த்திங்கன்னா வில் வச்ச கோலத்தோட நின்ற நிலையில் இருப்பார். இப்படி பலவிதமான சிற்ப வேலைப்பாடுகள்லாம் இந்த கோயிலில் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் 27 நட்சத்திரங்களோட குறியீடுகள்லாம் இங்கே செதுக்கப்பட்டிருக்கும். அடுத்ததாக இந்த கட்டடக்கலையில் இந்த கோயிலில் ரொம்பவே சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம சங்கிலிலாம் இரும்பில் தான் பார்த்துருப்போம். ஆனால் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா கல்லுலே சங்கிலி இருக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான வேலைப்பாடு கொண்ட ஒரு அருமையான கோயிலுங்க இது. இதுதான் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய கட்டட வேலையில் மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா இங்கே கொடுங்கை கூரை இருக்கும். அந்த கூரை பார்த்திங்கன்னா முற்றிலுமாக கல்லால் செதுக்கப்பட்ட கூரை அது. ஆனாலும் பார்த்திங்கன்னா அது ஏதோ ஒரு தேக்கில் செஞ்ச கூரை மாதிரி அப்படி இழைச்சி ரொம்பவே அருமையாக பண்ணியிருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா முறுக்கு கம்பி மாதிரி இருக்கிறது, அந்த கூரையில் செதுக்கப்பட்டிருக்க விதம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மரத்தை எப்படி இழைச்சி செஞ்சுருப்பாங்களோ அது போல் செஞ்சுருப்பாங்க. இந்த கூரையில் இருக்கக்கூடியது கல் தானா இல்லைன்னா தேக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கள் சுட்டு அதில் ஒரு ஓட்டை உருவாயிருக்கிறதும் நீங்கள் பார்க்க முடியுங்க. அடுத்ததான் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இசை தூண் இருக்கும். நீங்கள் கோயிலோட வாசலில் நின்று நீங்கள் கோபுரத்தையும் நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய மூலவரையும் ஒரே நேரத்தில் நீங்கள் தரிசனம் பண்ணிடலாங்க. ஏன்னா அந்த கோயிலில் நந்தி கிடையாது, கொடிமரம் கிடையாது, வழிபிடம் கிடையாது. அதனால ரொம்பவே சுலபமாக நீங்கள் இறைவனை நீங்கள் வழிபாடு செஞ்சிடலாங்க. ஆக மொத்தம் நான் அந்த கோயிலோட சிறப்புகளை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய இறைவனை நீங்கள் வழிபாடு செய்யணும். நீங்கள் எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேங்க. நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி, நன்றி, நன்றி.